சிவனும் சக்தியும் சேர்ந்து ஆஸ்திரேலியாவை வீட்டுக்கு அனுப்புமா? காத்திருக்கும் அற்புத வாய்ப்பு. இந்தியாவுக்கு காத்திருக்கும் ஆப்பு. ஐசிசி 2024 T20 உலக கோப்பையில் ஆஸ்திரேலியாவை 21 ரன்கள் வித்தியாசத்தில் தோற்கடித்து ஆப்கானிஸ்தான் புதிய வரலாறு படைத்தது. செயின்ட் வின்சென்ட் நகரில் ஜூன் 23ஆம் தேதி நடைபெற்ற அந்த போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த ஆப்கானிஸ்தான் 149 ரன்களை மட்டுமே இலக்காக நிர்ணயித்தது. அந்த அணிக்கு அதிகபட்சமாக ரஹ்மனுல்லா குர்பாஸ் 60, இப்ராஹிம் ஜாட்ரான் 51 ரன்கள் எடுத்தனர். ஆஸ்திரேலியா சார்பில் அதிகபட்சமாக பட் கமின்ஸ் 3 விக்கெட்டுகள் எடுத்தார். அதனைத் தொடர்ந்து சேசிங் செய்த ஆஸ்திரேலியா சுமாராக விளையாடி 127 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆகி அவமான தோல்வியில் பதிவு செய்தது. அந்த அணிக்கு அதிகபட்சமாக கிளென் மேக்ஸ்வெல் 59 ரன்கள் எடுத்த நிலையில் ஆப்கானிஸ்தான் சார்பில் அதிகபட்சமாக குல்பதீன் நைப் 4 விக்கெட்டுகள் சாய்த்தார். இந்த நிலையில் சூப்பர் 8 குரூப் 2 பிரிவிலிருந்து செமிஃபைனல் செல்வதற்கு இந்தியா 96.6%, ஆஸ்திரேலியா 57.3%, ஆப்கானிஸ்தான் 37.5% வாய்ப்பை வைத்துள்ளன. தற்போதைய நிலையில் 2 போட்டிகளில் 2 வெற்றிகளை பெற்ற இந்தியா புள்ளிப்பட்டியலில் முதலிடம் பிடித்து செமிஃபைனல் வாய்ப்பை கிட்டத்தட்ட உறுதி செய்துள்ளது. ஆனால் ஆப்கானிஸ்தானிடம் தோல்வியை சந்தித்ததால் ஆஸ்திரேலியா நாக் அவுட் ஆகும் தருவாயில் உள்ளது. ஆம், அந்த அணி செமிஃபைனல் செல்வதற்கு நாளைய போட்டியில் இந்தியாவை தோற்கடிக்க வேண்டும். இருப்பினும் 2023 டெஸ்ட் சாம்பியன்ஷிப் மற்றும் உலகக்கோப்பை ஃபைனலில் இந்தியாவை தோற்கடித்த ஆஸ்திரேலியா கோப்பையை வென்றது. எனவே ஆஸ்திரேலியா மீது கருணை காட்டாமல் தோற்கடித்து வெளியேற்ற வேண்டும் என்பதே இந்திய ரசிகர்களின் விருப்பமாக இருக்கிறது. அதற்கு நாளைய போட்டியில் ஆஸ்திரேலியாவை தோற்கடித்தாலே இத்தொடரிலிருந்து இந்தியா வீட்டுக்கு அனுப்பி வைக்கும். அதேபோல ஆஸ்திரேலியாவை இந்தியா தோற்கடித்து வங்கதேசத்தை தங்களுடைய கடைசி போட்டியில் வீழ்த்தினால் ஆப்கானிஸ்தான் செமிஃபைனலுக்கு தகுதி பெறும். அதே சமயம் ஆஸ்திரேலியாவிடம் இந்தியா தோற்றாலும் செமிஃபைனல் செல்ல வாய்ப்புள்ளது. ஏனெனில் ஆஸ்திரேலியா, ஆப்கானிஸ்தான், இந்தியாவின் ரன் ரேட் அதிகமாகவே உள்ளது. ஆனால் ஒருவேளை ஆஸ்திரேலியாவிடம் பெரிய தோல்வியை சந்தித்து ஆப்கானிஸ்தான் அதனுடைய கடைசி போட்டியில் வங்கதேசத்திடம் பெரிய வெற்றியை பெற்றால் இந்தியா நாக் அவுட் செய்யப்படுவதற்கான ஆப்பும் காத்திருக்கிறது. அதுபோன்ற சூழ்நிலையில் இந்தியா செமிஃபைனல் செல்ல வங்கதேசம் தங்களுடைய கடைசி போட்டியில் ஆப்கானிஸ்தானை வீழ்த்த வேண்டும். எனவே ஆசிய கண்டத்தில் தற்சமயத்தில் டாப் 2 கிரிக்கெட் அணிகளாக திகழும் இந்தியாவும் ஆப்கானிஸ்தானும் சிவனும் சக்தியுமாக சேர்ந்து தங்களுடைய கடைசி போட்டியில் வென்று ஆஸ்திரேலியாவை நாக் அவுட் செய்யுமா என்ற எதிர்பார்ப்பு ரசிகர்களிடம் காணப்படுகிறது.